தர்மதுரையில எல்லாம் மைசூர்ல, அதில இந்த "சந்தைக்கு வந்த கிளி. கிளின்னு" சாங் இருக்கு. அப்ப அந்த சாங்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து மோளம் அடிப்பேன். கௌதமி வர்றதுக்கு லேட் ஆயி போச்சு. அவங்க போய் சாப்பிட்டு வர்றதுக்கு. இவர் ரெடி ஆயிட்டாரு. நாங்கெல்லாம் ஷாட்ல எல்லாம் 100 டான்ஸரு எல்லாம் நாங்கெல்லாம் ரெடியா இருக்கிறோம். வருவாங்க, வருவாங்க, வருவாங்கன்னு ஒரே மாரி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப நான் கழுத்தில மோளம் போட்டு நான் பாட்டுக்கு டங்கு டக்கடி, டனக்கு டக்கடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். போடு, போடு, போடுன்ட்டு இவர் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆ. ஐயோ! அதெல்லாம் பெரிய ஒரு இன்னைக்கெல்லாம் நெனச்சு பார்த்தா, அவரு எங்கேயோ இருக்காரு. ஆமா. எட்ட அவரும் ரொம்ப முடியாத எளிமையான மனிதர் பழகுறதுக்கு. ஆமா. ம். ஆடுறாரு அவரு. ஆ. போடு, போடு, அ. போடு, போடுன்னு அடி. அப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் நம்மளால நிறுத்த முடியுமா? அடி ஒரு புழுதியே கிளம்பி போச்சு அங்க. அ. ஜா அவர் ஆடுன உடனே எல்லாரும் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. எம்ஜிஆர பத்திலாம் உங்ககிட்ட விசாரிப்பாரா? ஆமா. எப்ப பார்த்தாலும் ம். அவருக்கு அது ஒரு ரொம்ப அது கேட்டுக்கணுன்ட்டு அவருக்கு ஒரு ஆசை. ரஜினியோட பழகினதுல உங்களால மறக்க முடியாதது எது எதெல்லாம் சொல்லலாம்? அந்த தில்லு முல்லே ரொம்ப நாள் டிராவல் அதான் பண்ணோம். முதல் படம் இல்லையா? ஆமா. அதான் அவரோட முதல் படம். ம். அதுக்கப்புறம் அது தில்லு முல்லு அப்படியே தெலுங்குல பண்ணாங்க. கல்லபில்லின்னு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவரோட நெறைய படங்கள்ல ஆமா. நடிக்கக்கூடிய வாய்ப்பு. அ எல்லாமே மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான். ஏன்னா, அந்த அளவுக்கு பழகுறதுக்கு ஒரு தன்மையான ஒரு நல்ல மனிதர் அவரு.